இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்கள் ஹஸ்பண்ட் வெளியூரில் வேலை செய்கிறாருன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா மோஸ்ட்லி வந்து வீட்டு பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளியூரில் வேலை செய்கிறாரு, நல்லா ஜாலியாக இருப்பார், கேட்க ஆள் இல்லை, இங்கே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிற தனியாக இருக்கணும்னு நிறைய எதிர்பார்ப்பார் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, நான் இந்தியாவில் இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகணும், நான் கொஞ்சம் ஒரு நாள் தனியாக சுற்றணும், டைமுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும்னு யோசிச்சிருக்கேன். பட்டு அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ நான் வெளியூரில் இருக்கும்போது எனக்கு எல்லா ஃப்ரீடமும் கிடைக்குது, ஓகேங்களா? இந்த ஃப்ரீடம் இந்தியாவில் எனக்கு கிடைக்கல. இந்தியாவில் இது நினச்சி நான் அழுததில்லை, எனக்கு ஃப்ரீடம் இல்லை, எனக்கு ஜாலியாக சுற்ற முடியல, இது நினச்சி நான் அழுததில்லை. பட் வெளியூரில் நம்மளுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கும்போது ஃபேமிலி கூட இருக்கணும்னு நினச்சி எத்தனை வாட்டி அழுதுருக்கேன், சரிங்களா? குழந்தைங்களோட இருக்கணும், அப்பா அம்மா யோசிச்சு, முன்னாடி யோசிச்சு எத்தனை வாட்டி நான் அழுதுருக்கேன். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. மென்ஸ் எல்லாமே வந்து வெளியூரில் இருக்கானா அவன் ஜாலியாக இருக்கான்னு நினைக்காதீங்க. ஸோ சில பேருக்கு நல்ல சம்பளம் இருந்தால் ஓகே, ஓரளவு அவங்க நினச்ச சாப்பாடு, நினச்ச இடத்துக்கு போய் கொஞ்சம் மனசை வந்து தேர்த்துக்கலாம். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப சின்ன சேலரியில் வராங்க, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அது இல்லாமல் ஃபேமிலி அவங்களுக்கு மோர் ஆன் ப்ரெஷர் கொஞ்சம் ஆட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு மென்னு ஒரு மனுஷன் தான், அவனுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் இருக்குது. ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா?